4ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 4:14. ஆ ஆ ஆ ஆ ஆ வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு நமக்கு இருக்கிறபடினால் உறுதியாக பற்றி கொள்ள கடவும். நம்முடைய விசுவாசத்தை உறுதியாக பற்றி கொள்ள கடவும் அப்படிங்கிறார். சாரி, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, இன்னைக்கு மறந்துட்டு. தகப்பன்மார்கள் எழுந்து நின்னுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். தகப்பன்மார்கள் நீங்கள் எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சபையாராக உங்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. அருமையான தகப்பன்மார்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், நல்ல ஞானத்தை கொடுக்கணும் அவர்களுக்கு. விசேஷமாக அவர்கள் கர்த்தரை கிட்டி சேரணும், தேவனை கிட்டி சேரணும். அதற்காக ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக நல்ல ஞானங்களை கொடுக்கிற தகப்பன, விசேஷமாக கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று பைபிள் சொல்லுகிறபடி அந்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தகப்பனாக இருக்கணும். உலக ஞானம் எல்லாம் ரெண்டாவது. இந்த ஞானம் வந்துட்டுனா முட்டாளாக இருக்கிறவனும் ஞானி ஆயிடுவான். எனவே அப்படிப்பட்ட தகப்பனாக அவர் மாறணும். அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். அவர்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். ஏன்னா ஒரு தகப்பன்மார் அவர் குடும்பத்தின் தலைவனாக இருக்கிறாங்க. பிள்ளைகள் அவர்களை பார்த்து தான் வளர்கிறாங்க. எனவே அவர்களுக்குள்ள ஒரு தேவ பக்தி, ஜெபிக்கிற அந்த வாஞ்சை, தேவனை தேடுகிற வாஞ்சை, தேவனை முன்னிலைப்படுத்துகிற அந்த வாஞ்சை எல்லாம் அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும். எனவே கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளால் இந்த தகப்பன்மார் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் ஃபாதர்ஸ் டே கொண்டாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபையில் இருக்கிற தகப்பன்மார் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர், இம்மட்டும் நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்தி வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து இனி வருகிற நாட்கள் ஆண்டவரே இந்த தகப்பன்மார் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கணும். விசேஷமாக ஆண்டவரே, உம்முடைய ஞானம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே வரணும். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம், உம்முடைய ஞானம் பிள்ளைகளுக்குள்ளே வந்து அது அவர்கள் மூலமாக தங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே போகணும், குடும்பத்துக்குள்ளே போகணும். அப்படிப்பட்ட கிருபையை ஒவ்வொருவரும் கொடுப்பீராக. உமக்கு பயப்படுகிற பயம், ஜெபாவி, வேத வசனத்தை வாஞ்சிக்கிற அந்த வாஞ்சை எல்லாம் அவர்களுக்குள்ளாய் காணப்படட்டும். அப்படி நான் தீர்க்காயுசை ஒவ்வொருவருக்கும் நல்ல தீர்க்காயுசை கொடுங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தகப்பன்மார் ஒவ்வொருவருக்கும் ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வாசிங்க, திரும்ப வாசிங்க. வானங்களின் வழியாய் இருக்கிறபடினாலே கண்டிருக்க கடவும். இந்த எபிரேயர் நிருபத்தில் மட்டும்தான் பிரதான ஆசாரியர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேற எந்த நிருபத்திலையும் பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. யாருக்கா ஞாபகம் இருக்கா? அப்படி எதுவும் பார்த்ததா இருக்க வாய்ப்பில்லை. அப்போது இது ஒரு தனித்துவமான ஒரு நிருபம். எல்லா நிருபங்களையும் பார்த்தோன்னா இது ஒரு ஸ்பெஷலாக தெரியும் எனக்கு. உண்மையாக இது எனக்கு படிக்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இந்த எபிரேயர் நிருபம். நான் அடிக்கடி இந்த நிருபத்தை அதிகமாக வாசிப்பேன், எபிரேயர் நிருபம். ஏன்னா இதில் மற்ற நிருபங்களில் சொல்லப்படாத நிறைய காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கும். எனவே இதில் தான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு நமக்கு மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரு? மகா பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அப்போ மகா பிரதான ஆசாரியராய் இருந்து அவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்தான் நம்ம இன்றைக்கு முக்கியமாக பார்க்க போகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பரலோகத்துக்கு வந்ததனுடைய முக்கிய நோக்கமே தம்முடைய ஜனங்கள் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பரலோகம் என்பது அது ஏதேனை போன்ற ஒன்று. ஏன்னா அங்கே துன்பம் இல்லை, பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை. அதை போல், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, பைபிளே என்னென்னா அது ஸ்டோரி ஆஃப் த ரெஸ்டோரேஷன்
அப்படின்னு. என்னது ஸ்டோரி ஆஃப் த ரெஸ்டோரேஷன்? என்ன அர்த்தம்னா இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வது. அதுதான் ரெஸ்டோரேஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். பைபிளே அது இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கதை. கதைனா கதை இல்லை, ஸ்டோரி அல்ல, அது நடந்த சம்பவத்தை தான் சொல்கிறேன். நான் சொல்வதற்காக ஒரு கதை என்று சொல்லுகிறேன். இந்த பைபிள் சம்பவங்களே ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை பார்த்தீங்கன்னா, எதை இழந்தானோ மனுஷன் அதை திரும்ப என்ன செய்கிறார்? பெற்று தருகிறார். சந்தோஷத்தை, சமாதானத்தை இழந்தான் மனுஷன், பெற்று தந்தான். அதிகாரத்தை இழந்தான், இயேசு கிறிஸ்து அதை பெற்று தந்தான். பிசாசின் மேல அதிகாரம், உலகத்தின் மேல அதிகாரம், எல்லாவற்றும் மேல இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் எவனோ அவனே இந்த உலகத்தை ஜெயிக்கிறான் அப்படிங்கிறாரு. யோவான் நிருபத்தில், ஃபர்ஸ்ட் யோவான் 1 யோவான் நிருபத்தில் யோவான் சொல்லும்போது சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் எவனோ அவனே இந்த உலகத்தை, வாசிங்க 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி இந்த உலகத்தை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆனா ஒருத்தரால ஜெயிக்க முடியுமா? யாருன்னா இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தவன். ஹல்லேலூயா. அப்ப இது எவ்வளவு பெரிய அர்த்தமுள்ள வார்த்தை பாருங்க. நான் சொன்ன அந்த கருத்துக்கு ரொம்ப இணக்கமாய் போகிற ஒரு வார்த்தை என்னன்னா, இழந்ததை என்ன செய்கிறார்? திரும்ப பெற்று தருகிறார்னு சொன்னேன். இயேசுடைய இந்த உலகத்தின் வருகையின் நோக்கம் என்னது? அவர் இழந்ததை பெற்று தரும்படியாக. அப்போ பெற்று தருகிற ஒரு மனுஷன், அவனுக்காக அவர் என்னென்ன செய்கிறார்? பிரதான ஆசாரியராக இருந்து என்ன செய்கிறார்? வேற எந்த, நான் என்ன சொன்னேன், எந்த புத்தகத்திலும் இல்லாத ஒரு அரிய ஒரு 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 சத்தியங்கள் இந்த எபிரேய நிருபத்தில் அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியர் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆகையால் தேவ ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன். இது எதை குறித்து சொல்லி தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் கிரியை செய்து கொண்டே இருப்பான். நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர் தங்களுடைய பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அப்ப மனுஷனுக்கு இளைப்பாறுதல் எங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில் இருக்கிறவரை ஏதாவது என்ன செய்துட்டே இருப்பான், செய்து கொண்டே இருப்பான். ஆனால் இளைப்பாறுதல், ரெஸ்ட், அதனால சொல்றாங்க ரெஸ்ட் இன் பீஸ். என்னது? யாரா இறந்துட்டாங்கன்னா போடுறாங்கல்ல, என்ன போடுறாங்க? ரெஸ்ட் இன் பீஸ், RIP அப்படி போடுறாங்கல்ல. இளைப்பாறுதல், உன் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசி. ஹல்லேலூயா. நான் எதுக்கு இந்த வசனத்தை எடுத்து காட்டினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஜனங்களுக்கு இனி வருகிற காலம் அதுதான் இளைப்பாறுகிற காலம். அந்த 4ஆம் அதிகாரம் முழுக்க நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வந்தானா. என்னது? யோசுவா ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வந்தான். என்ன இளைப்பாறுதல் அது? யோசுவா என்ன இளைப்பாறுதல் கொடுத்தான் தன்னுடைய ஜனங்களுக்கு? தெரியலையோ? கானான் தேசத்துக்குள்ள, தேவன் வாக்களித்த கானான் தேசத்துக்குள்ள ஜனங்களை கொண்டு போய் விட்டான். அது அவர்கள் பாருங்க, அதுவரை அவர்கள் கடும் பிரயாசம், கர்த்தர் கூட வந்தார் வனாந்தரத்தில். ஆனால் ஏகப்பட்ட பிரயாசம், சண்டையிட வேண்டியிருந்துச்சு, எல்லாம் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஆனால் கானானுக்குள்ள போன உடனே இவர்களுக்கு என்ன ஆயிற்று? தேசத்தில் அமைதல் உண்டாயிற்று. ஒரு இடத்துல அந்த வசனம் அப்படி வருகிறது, தேசத்திலே கானான் தேசத்தில் போன உடனே, ஏன்னா பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் தானாவே. அப்ப என்ன அர்த்தம்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம்னா இவங்க பெரிய உழைப்பு அல்ல, இவர்கள் பெரிய பிரயாசம் அல்ல, இவர்கள் கொஞ்சம் பாருங்க உள்ள போனாங்க. அவங்க ஒரு திராட்சை குலையை வெட்டிட்டு வந்தாங்க. திராட்சை குலையை என்ன செய்தாங்க? 2 பேர் சுமந்துட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்ட இளைப்பாறுதல் தேசத்தை கொடுத்தார் பாருங்க. நீங்க அந்த
4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் 8ஆம் வசனம். வேறு ஒரு நாளை குறித்து சொல்லியிருக்குமா அப்படின்னு. வேற ஒரு நாள்னா அந்த பரலோகத்தை நாம் சந்திக்க போகிற நாள். அல்லேலூயா. இந்த 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் முழுக்க இளைப்பாறுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் இளைப்பாறுதல், அடுத்து இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இளைப்பாறுதல். எப்படி யூனிஃபார்ம் பாருங்க, எப்படி ஒரு, அதாவது இயேசு என்ற வார்த்தைக்கு அர்த்தமே யோசுவா தான். அது தெரியுமா உங்களுக்கு? இயேசு என்ற வார்த்தைக்கு அது எங்கேருந்து கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேருந்து வந்த வார்த்தை இயேசுங்கிற வார்த்தைன்னா யோசுவா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது தான். இந்த யோசுவா அவர்களை கானானுக்குள்ள கொண்டு போனாரு, இந்த இயேசு நம்மை பரலோகத்துக்குள்ள கொண்டு போறாரு. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஒற்றுமை வேதத்தில் அநேகத்தை இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஒற்றுமைகள் இப்படி இருக்கும். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததன் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்வது. ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்துக்கு கொண்டு செல்வது மட்டும்தான் அவர் நோக்கமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. பரலோகத்துக்கு செல்வதற்கான ஒரு ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு மகன், ஒரு பிள்ளை, ஒரு விசுவாசி இந்த பூமியில சந்தோஷமா இருக்க வேண்டும். அதுவும் அவருடைய நோக்கம். அல்லேலூயா. நம்ம வெறும் பரலோகத்தை மட்டுமே பேசிட்டு இருக்க முடியாது. சாப்பிடாம இருக்க முடியுமா? இல்ல ஆண்டவர் அப்படி சொன்னாரா? ஜனங்கள் விசுவாசிகள் ஆண்டவருக்குள்ள வந்தவொடனே அப்போஸ்தலர்கள் செய்த காரியம் என்னன்னா, எல்லாரும் சாப்பிட்டு இருக்கணும், திருப்தியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர்கள் எல்லாரையும் பொதுமைப்படுத்தினார்கள். என்ன பண்ணாங்க? பொதுவாக்கிட்டாங்க. எல்லாரையுமே, எல்லாருக்கும் எல்லாம் பொதுவா, எவனவனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கப்பட்டது. பொதுமைப்படுத்தினார்கள். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பரலோகத்துக்கு போகிற ஜனங்களை அவர் இந்த பூமியில வாழ வைக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. வாழ வைக்கிறார். எப்படி வாழ வைக்கிறாரு? சந்தோஷமா வாழ வைக்கிறார். ஆமென். நேற்று வசனமா இன்னைக்கு வசனமா? 144 சங்கீதத்திலிருந்து பார்த்தோமே. இன்னைக்கு எழுதணும் அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 144. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். போதும் போதும். அதாவது பழுகி பெருகுதல், நிரம்பி வழிதல், பொங்கி பரவுதல், இதுதான் தேவன் நமக்கு இந்த பூமியில விசுவாசிகளாகிய நமக்கு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு காலத்தில் நான் பிரசங்கம் பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் அன்னன்னைக்கு நமக்கு கொடுக்கிறது அது மிகப்பெரிய சந்தோஷம். தேவனுடைய ஜனங்களுக்கு அவர் அன்னன்னைக்கு கொடுக்கணும். ஏன்னா மன்னாவை என்ன செய்தாங்க? அவர்கள் தினந்தோறும் அதிகாலையில் போய் என்ன செய்தாங்க? பொறுக்கினாங்க. அதற்கு போல தேவன் அன்றன்றைக்கு கொடுக்க நாம் அதிகாலை தேவ சமூகத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு காலத்தில் சொன்னேன். ஆனால் இப்போ ஆவியானவருக்குள்ளே வளர வளர ஆண்டு சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த பூமியில் இருக்கும்போது தேவன் நம்மை நிரம்பி வழிய செய்கிறவர்களாக, நிரம்பி வழிகிறவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். அதான் அந்த வசனம் சொன்னேன். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதா என்ன செய்யிருக்குமா? நிரம்பி இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? எப்போதும் எடுத்துக்கொள்ளலாம். உங்க பீரம் எப்போதும் நிரம்பி இருக்கும். உங்க அரிசி போடுற ட்ரம் எப்போதும் எப்படி இருக்கும்? நிரம்பி இருக்கும். சில சமயம் குறையலாம் வாங்கி போடாதனால. ஆனால் வாங்கி போடுறதுக்கு ரூபா இல்லைன்னு குறையக்கூடாது, குறையாது. அந்த ஆசீர்வாதம் உங்க மேல என் மேல இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனவே இந்த பூமியில இருக்க வரைக்கும் நாம எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார்னா, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உடையவர்களாக இருக்க வேண்டும். வாசிங்க நீங்க அதே எபிரேயர்ல 9:11 வாசிங்க. வெளிப்பட்டு அல்ல, போதும் போதும். அவர் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டார். கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான
அப்படின்னா என்ன? இந்த கூடாரம் என்ன கூடாரம்னா ஆசரிப்பு கூடாரம் சொல்றாரு. கையினால் செய்யப்பட்டது. அந்த ஆசரிப்பு கூடாரம் என்னது? அது கையினால் செய்யப்பட்டது தானே. அந்த கூடாரத்து வழியா அல்ல, உத்தமமான கூடாரம், பெரிதும் உத்தமம். அது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? எதை பெரிதும் உத்தமமான கூடாரம் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அல்லேலூயா. நீங்கள் அதிலே மேலே நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன்னா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இல்ல, இன்னொரு வசனம் வாசிங்க. 10ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய், பாத்தீங்களா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கம். ஹல்லேலூயா. எதை தாங்க பார்த்தோம்? சிற்சி சம்பந்தமான கூடாரம் அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரம்னு பார்த்தோம்ல. இயேசு கிறிஸ்து சரீரம். இப்போ இயேசு கிறிஸ்து, அதாவது இயேசு பாடுபட்டதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அவர் ரத்தம் சிந்தினாரா, ஒரு அர்த்தம். சிலுவையில் தொங்க விடப்பட்டாரா, அர்த்தம். அவருடைய சரீரம் பிளக்கப்பட்டதா, ஒரு அர்த்தம். வெறும் அர்த்தம் அல்ல, அது நமக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு ஆசீர்வாதம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக அவர் பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாய் பிரவேசித்தாரா. அல்லேலூயா. தன்னுடைய மாம்சத்தை பிளக்க ஒப்பு கொடுத்து அதன் மூலமாகத்தான் அவர் எங்க போனாரா? பரலோகத்துக்குள்ள போனாரு. அல்லேலூயா. எப்படி இந்த கூடாரத்துக்குள்ள அவர்கள் திரையை விலக்கிட்டு போனாங்களோ, அதே போல இயேசு தன்னுடைய மாம்சத்தை ஒப்பு கொடுத்து அந்த சரீரம் பிளக்கப்பட்டு அது வழியாக. நீங்க இன்னொரு வசனம் கூட, அதுக்கேற்ற வசனத்தை, இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். 6ஆம் அதிகாரத்திலே 19-20 வசனத்தை வாசிங்க. திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராக நமக்காக அந்த, ஹல்லேலூயா, இவர் சரீரம் தான் அங்க திரையா இருக்குது. பரலோகத்துக்கு போறது இவருடைய சரீரத்தின் மூலமா உள்ள பிக்கப்பட்ட இவருடைய சரீரம். இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஜீவனுள்ள புதி நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற. நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற. நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே
இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. Praise the Lord. அல்லேலூயா. அதாவது தேவன் நன்மையை உருவானவர். ஆமென் சொல்லுங்க. அப்படிதானே இல்லையா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் அவர் நன்மையே உருவானவர். நன்மை மட்டும்தான் செய்ய அவருக்கு தெரியும், தீமை செய்ய அவருக்கு தெரியாது. பைபிள் சொல்லுகிற தீமையை பார்க்க முடியாத சுத்த கண்ணுடையவர் அவர். தீமையை பார்க்கவே மாட்டார் அவரு. அப்புறம் எப்படி செய்வார்? நிறைய பேர் அப்படிதான். தீமை தீமை அவர் தீமையை கட்டளையிட்டார். தீமை செய்யறது அவர் காரியம் இல்லை, அது பிசாசுனுடைய காரியம். அல்லேலூயா. அவன் கேட்பான் அவரிடத்துல. அதாவது நாம எப்படி இருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, அவர் நன்மையை உருவானவரா இருக்கிறாரு கர்த்தர். ஆனா நன்மையை பெற்றுக்கொள்ள நாம தகுதி இல்லாதவர்களா தான் நாம இருக்கிறோம் எப்போதுமே. அல்லேலூயா. நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவங்க. அதனாலதான் பாருங்க அந்த வசனம் சொல்லுகிறது 9ஆம் அதிகாரம் 11 கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியரா வந்தார். நல்லா கவனி. கொஞ்சம் இந்த வசனங்கள்லாம் கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும். இந்த நிருபம் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். நிருபங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள். ஆனால் இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதமாக மாறிடும். ஏன்னா பிசாசு இந்த வார்த்தைகளை நமக்கு தெரியாதனால தான் நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. நீ பாவி என்று சொல்லுகிறான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்லி பிசாசு சொல்றான் உங்க காதுல. அதை கேட்டுக்கொண்டாமா நான் தகுதி இல்லை. நிறைய பேர் ஜெபம் பண்றாங்களா, பெரிய பரிசுத்தவான் கூட சொல்லுவாங்க, நான் தகுதி இல்லை, எனக்கு என்ன இல்லை, நான் பாவி, பாவியிலும் பாவி. பவுல் ஒரு இடத்துல சொன்னாரு, நான் பாவியிலும் பிரதான பாவி. ஆனா அவருடைய இறக்கம் என்ன தேடி வந்துச்சுன்னு சொன்னார். அதை விட்டுருவாங்க. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் பாவியிலும் பிரதான பாவி, பாவியிலும் பிரதான பாவி. அவசியம் இல்லை. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் தேவனுடைய நன்மைகளை பெற தகுதி இல்லாதவர்கள். அப்படிதானே இல்லை? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிதானா? கிடையவே கிடையாது. நமக்கு தகுதி இல்லையே கிடையாது. அதனால அவர் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய நன்மைகளை கையில வச்சிட்டு பிரதான ஆசாரியரா வராரு. பிரதான ஆசாரியரா வெளிப்பட்டு, பிரதான ஆசாரியனா புரியுதா உங்களுக்கு? அது முதல்ல கேட்டுக்கிடும். பிரதான ஆசாரியனா புரிஞ்சுக்கிட்டா, பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. உடன்படிக்கை பெட்டி முன்பாக இவங்க பிரதான ஆசாரியர் தான் என்ன செய்யணும்? உடன்படிக்கை பெட்டி ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருந்தது. அங்கே பிரதான ஆசாரியர் என்ன செய்யணும்? உள்ளே போய் பலி சிந்தனை பலியாக்கப்பட்ட அந்த ரத்தத்தை என்ன செய்யணும்? உள்ளே போய் அந்த பலிபீடத்தில் ஊற்றணும். அடுத்து தூபம் காட்டணும். இது எல்லாமே அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலை. வருஷத்துக்கு ஒரு பிரதான ஆசாரியன் தான். என்னது? வருஷத்துக்கு ஒரு ஆசாரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் பிரதான ஆசாரியன் என்பவன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அவன் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். அவன் ஏன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு உலக பிரகாரமாக சொல்ல, யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க விட்டு போகக்கூடாது. இவன் யார்? பிரதான ஆசாரியன் என்ன செய்யக்கூடாது? ஆசாரியிலே போகக்கூடாது. பிரதான ஆசாரியன் ஏன் முக்கியமாக போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இவன் சரீரத்தில் அப்படி ஏதாவது ஒரு தீட்டு இருந்துச்சு. தீட்டு இப்போ நாம தீட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே அந்த காலத்தில் சொல்லப்பட்ட தீட்டு. அந்த புறஜாதி மக்கள் என்ன சொல்கிறாங்க? தீட்டு. துஷ்டி வீட்டுக்கு போனால் தீட்டு. பிள்ளை பெற்ற வீடு அது என்னது? அது எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரன் வேலை பார்க்குறாங்க. அவங்க மகளுக்கு பிறந்ததுலேருந்து குழந்தை பிறந்ததுலேருந்து காலை சாப்பாடு எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. குழந்தை பிறந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. என்னென்னா அந்த வீடு என்ன வீடு? தீட்டு வீடு. அதனால் என்ன செய்ய, அவங்களுக்கு உண்மையாக அவங்களுக்குள்ள சாமி இருக்கும். அதனால் சாமி வருமா அவங்களுக்கு. அதனால் அது இவங்க ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா, எங்களோட இன்னொரு ரெண்டுமே அப்படி தான் வந்திருக்கு. எங்கள் வீட்டில் இன்னொரு வேலைக்கார பொண்ணு வருது. அது தூத்து பெருக்கி பாத்திரம் விளக்கி அது செய்யும். அது ஒரு தடவை ஏதோ ஒரு சாப்பிட்டு எங்கேயோ இறந்த வீட்லேயோ சடங்கு வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டாந்துட்டோம். சாப்பாடு கொண்டாந்து வீட்டில் வச்சாச்சு.
நாங்கள் சாப்பிட்டோம், அந்த பொண்ணுட்டையும் கொஞ்சம் கொடுத்துட்டோம். சாப்பிட்டு வீட்டுக்கு போனால் அதுக்கு என்ன பண்ணுச்சு? ஒரே வாமிட்டு, என்னென்னமோ பண்ணியிருக்கு அதுக்கு. உடனே அது அடுத்த நாள் எங்கள்கிட்ட வந்து கேட்டுச்சு, இக்கா அந்த சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு கேட்டுச்சு. இந்த மாதிரி அந்த வீட்டிலேருந்து கொண்டு வந்தோம், ஐயே எனக்கு அது ஒத்துக்காதே அப்படின்னு. இப்போ இன்றைக்கி அதை கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இதுதான் தீட்டு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தீட்டோட பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சிட்டானா அவன் என்ன ஆயிடுவாம? செத்து போயிடுவான். அவன் பாவம் செஞ்சனாலேயோ அல்லது வேற எதனாலேயோ தீட்டுப்பட்டா உள்ள நினைச்சக்கூடாது, அவன் போகக்கூடாது. போயிட்டான்னா செத்து போயிடுவான். அப்படிப்பட்ட ரொம்ப மகா பிரதான ஆசாரியர் இயேசு ஒருத்தர் தான். பிரதான ஆசாரியர் வேலை என்பது ரொம்ப சென்சிட்டிவாக வேலை, ரொம்ப கவனமாக இருக்கணும் அவன். ஏன்னா அவனை ரொம்ப மதிக்கவும் செய்வாங்க. பிரதான ஆசாரியன்னா தேசத்தில் என்னது மகா பயங்கரமான மதிப்பு. அதனால தான் பின்னாடி அப்போஸ்தலர் நடபடிகள் ஒரு இடத்துல பிரதான ஆசாரியனுக்கு எதிர்த்து பவுல் பேசுவார். பேசினோடனே பக்கத்தில் இருக்கிறவன் வந்து, நீ பிரதான ஆசாரியரை வைகிறாய் அப்படின்னு சொல்லி ஒரு அறை கன்னத்தில் அறைவான். ஓ, இவர் பிரதான ஆசாரியர் எனக்கு தெரியாதே அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்லுவான். ஏன்னா பிரதான ஆசாரியர்னா அவ்வளோ மதிப்புமிக்க வேலை, ரொம்ப அபாயகரமான வேலையும் கூட. ஏன்னா அவன் சும்மா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. ரெண்டாவது, இவன் தான் என்ன செய்வான்? பலி செலுத்தி அந்த ரத்தத்தை கொண்டு வந்து ஜனங்கள் மேலே தெளிப்பான். எதுக்குன்னா அவர்கள் பாவமெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியோ இன்னும் புறா குஞ்சோ இந்த மாதிரி எதை பலி செலுத்தினாலும் அந்த ரத்தத்தை கொண்டு வந்து என்ன செய்வாங்க? மனுஷங்க மேலே தெளிப்பாங்க. தெளித்து அதனால அவர்கள் பரிசுத்தமாயிருவாங்க. அப்படி ஒரு விசுவாசம், அப்படி ஒரு நம்பிக்கை பழைய ஏற்பாட்டு நாட்களில். எனவே பிரதான ஆசாரி என்பது நம்ம சொல்லுவோம் பூசாரி, தலைமை பூசாரி அப்படிங்கிறோம்ல. இப்போ ரோமன் கேத்தலிக்கில் எடுத்துக்கிட்டோன்னா ஃபாதர், அடுத்து பிஷப், அடுத்து ஆர்ச் பிஷப், அடுத்து போப் அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி அவர் ஒரு போப் நிலைமையில் இருக்காருன்னு வைங்களேன். அந்த தேசத்தில், அந்த இஸ்ரேல் தேசத்தில் ஒரு போப் நிலைமையில் இருக்கிறவர் தான் இந்த பிரதான ஆசாரியன். இதுதான் அந்த பிரதான ஆசாரியன்னா என்னன்னு சொல்லி நான் சொல்கிறது. அப்போது இந்த பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாராம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் வெறும் பிரதான ஆசாரியன்ல முதல் வசனமே தான் வாச்சான். எப்படி பிரதான ஆசாரியன்? மகா பிரதான ஆசாரியன். ஏன்னா அவரை போல யாருமே இல்லை. அதனால பிரதான ஆசாரியர்களுக்கு மேல்பட்டவர் மகா பிரதான ஆசாரியர். அப்போ இந்த பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வெளிப்பட்டதே எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொன்னீங்களா, கடவுள் தேவன் பிதா அவர் நன்மையே உருவானவர். ஆனால் நாம நன்மை பெற தகுதி இல்லாதவர்கள். எனவே இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு நம்மை சுத்திகரிக்கும்படியாக, அந்த வசனத்தில் வாசிக்கலாம். 12ஆம் வசனத்தில் வந்து வாசிங்க, 9:12 அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எதற்காக வெளிப்பட்டாரு? நித்திய மீட்பு. இப்ப நாம அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு மீட்பு வந்துட்டு, ரட்சிப்பு வந்துட்டு. இது வந்து நித்திய ரட்சிப்பு. அல்லேலூயா. எவராலும் இந்த மீட்பை ரட்சிப்பு என்ன செய்ய முடியாது, எடுத்து போட முடியாது உங்களை தவிர. அல்லேலூயா. நீங்க என்ன செய்யலாம்? அந்த ரட்சிப்பிலிருந்து வெளியே போயிடலாம். இயேசு கிறிஸ்துவை அவன் மறுதலிக்கிறானோ அவன் என்ன செய்கிறான்? அவன் ரட்சிப்பை விட்டு வெளியே போயிடுறான். அவ்வளவுதான். ஒருவேளை நீங்க பாவம் செஞ்சுட்டா கூட இந்த ரட்சிப்பு உங்களை விட்டு போகாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்குனால தான் பைபிள் சொல்லுங்க, அது நித்திய மீட்பு. என்னது? நித்திய மீட்பு. அந்த மீட்பு நாமளா மறுதலிச்சு போனாதான் இந்த ரட்சிப்பு, மீட்பு நம்மை விட்டு போகும். அப்போ அவர் நித்திய மீட்பை தம்முடைய இரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அடுத்து வாசிங்க. இவைகளின் இரத்தமும் பாருங்க பாருங்க, இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. முந்தி பழைய ஏற்பாட்டில் பலி கொடுத்தது என்னது? காளை, வெள்ளாட்டுக்கடா. இவைகளின் இரத்தம் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நம்மை சரீரத்தை தான் சுத்திப்படுத்தி அது என்னது? காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகள்.
ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? வாசிங்க. நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை நல்லா கவனிங்க. நான் சுருக்கமா இந்த வசனங்களுடைய விளக்கத்தை சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து அவர் பிதா நன்மை உருவானவர். நமக்கு ஏராளமான நன்மைகளை கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் நமக்கு தகுதி இல்லை. எனவே இயேசு என்ன செய்தாராம்? பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு அவரே வேற பலியாகிறதுக்கு வேற காளை வெள்ளாட்டுக்கடா இப்படி எதையும் கொண்டு வரல. அவரு தன்னைத்தானே பலியாக்குகிறார். தானே பலியாகி அந்த இரத்தத்தினால் என்ன செய்கிறாராம்? நித்திய மீட்பை உண்டு பண்ணி அவர் பிதாவின் சமூகத்தில் பிரவேசித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ என்ன செய்கிறார்? யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ரத்தத்தை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரித்திருக்கிறது, என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது, என்னை நீதிமானாக்கி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிதானே? உண்மை தானே? சத்தியம் தானே? எத்தனையோ வசனம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ யாரெல்லாம் இப்படி இந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை கொடுக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூமிக்கு வெளிப்பட்டார். பைபிள் சொல்லப்பட்டிருக்க கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டார், நம்மை சுத்திகரித்தார், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து தருவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனவே கண்பானவர்களே, எதுக்கு பிரதான ஆசாரியராய் இயேசு இந்த ரொம்ப நீங்க எபிரேயர் முழுக்க ஒரு 2-3 தடவை வாசிக்கணும் என்னுடைய ஆசை. ஏன்னா நான் எதனால என்னுடைய நன்மைகள் தடைப்பட்டிருக்கிறது தெரியுமா? என்னுடைய பாவங்கள் ஒன்று. இரண்டாவதாக நான் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டாலும் நான் பாவி நினைச்சிட்டே இருக்க மாட்டீங்களா? அதனால அல்லேலூயா. எனது ஒன்று என்னுடைய பாவம் தடை பண்ணுகிறது. இப்போ அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணிட்டார் இயேசு கிறிஸ்து. இப்போ எது என்ன தடைபட தெரியுமா? நான் பாவி, ரத்தத்தால் கழுவப்பட்டாலும் நான் பாவி, நான் நீதிமான் அல்ல. சொல்றாரு நீதிமான்னு, ஆனாலும் என்னது நீதிமான் ரத்தத்தால் கழுவப்பட்ட விசுவாசிட்டோம்னா நீதிமான் சொல்றாரு. ஆனாலும் நம்ம பார்க்கும்போது நமக்கு பாவமா இருக்கு. இதெல்லாம் ஒரு நீதிமானா? அல்லேலூயா. இதெல்லாம் பரிசுத்தவான்னு சொல்றதுக்கு தகுதியா? இந்த ரெண்டு தான் நம்மை தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. குற்ற மனசாட்சி. அல்லேலூயா சொல்லுங்க. என்னது? இந்த குற்ற மனசாட்சி உங்களுக்குள்ள வருவதற்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. அந்த குற்ற மனசாட்சி உங்களுக்கு வர இருக்கிற எல்லா நன்மைகளையும் தடை பண்ணிடும். அதுதான் பைபிள் சொல்லுகிறது. நித்திய ஆவினாலே 14ஆம் வசனம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. ஊழியம் செய்வதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்னு கர்த்தரை ஆராதிப்பதற்கு, இன்னொன்னு நான் தேவனுடைய பிள்ளைதான் என்று விசுவாசிப்பதற்கு. ரெண்டு தான். குறிப்பா ஊழியம் செய்வதற்கின்ற வார்த்தை தேவனை ஆராதிக்கிறத தான் குறிக்கிறது. நான் எத்தனையோ முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஊழியம் செய்வதென்றால் எதுதான் முக்கியம் சொல்லியிருக்கிறேன்? தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள எது தடையா இருக்குது? நம்ம சரியா ஆராதிக்கிறது இல்லை. அதுக்கு மூல காரணம் என்னன்னா, நான் நல்லவன் எனக்கே நம்பிக்கை இல்லை, நான் நீதிமான் எனக்கே நம்பிக்கை இல்லை, நான் பரிசுத்தவான் எனக்கே நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. இந்த கிருபை, தேவனுடைய கிருபை என் மேல பரிபூர்ணமா இருக்கிறது என்ற நம்பிக்கை விசுவாசம் இல்லை. எனவே இந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள்லாம் அவர் செய்ய வேண்டியது செஞ்சு முடிச்சிட்டாரு. என்னது பைபிள்ல சொல்றாருல, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். விசுவாசித்தவள் பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டாச்சு, அதெல்லாம் நிறைவேறுனா நீ விசுவாசத்தினால ஆசீர்வாதம் பெறுகிறவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதுக்கு? அவர் இரக்கமும் உண்மையும் உள்ள கர்த்தர். தெரியுமா உங்களுக்கு? பைபிள் அதான் நீங்க எபிரேயர்ல 2:17 வாசிங்க. அன்றியும்
ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக நல்ல கவனிங்க, நம்மை தேற்றுவதற்காக இன்னும் ஒருபடி அவருக்கு முன்பாக அவரை நெருங்கி சேர்வதற்காக கொடுக்கப்படுகிற வசனம். வாசிங்க, திரும்ப வாசிங்க. அன்றியும் ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து பாருங்க. அவர் நிவர்த்தி செய்கிறார். நிவர்த்தி செஞ்சா தேவ காரியங்கள் மனுஷனுக்குள்ள வந்துடும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய நன்மைகள் மனுஷனுக்குள்ள வந்துடும். நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக அவர் எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியா இருக்கிறாரா? மற்ற பிரதான ஆசாரியர்லாம் அப்படி இல்லை, அவங்க மனுஷன். ஆனா இவர் அப்படி இல்லை, மனு உருக்கொண்டு வந்த, மனித உருவில் வந்த தெய்வம். ஹல்லேலூயா. எனவே இவருக்கு எப்பவுமே என்ன உண்டு? எதுக்கு மனுஷனா வந்தார் தெரியுமா? இந்த மனுஷன் என்னென்னலாம் நான் சொல்லி தெரியுமா? ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, பழைய பாட்டு, மனிதன் சாரி கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு. அது செய்யறதான் இயேசு வந்தாரு. அல்லேலூயா. அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், அதை செய்யறதுக்கு தான் நானும் மனுஷனா வந்தேன்ப்பா, நானும் மனுஷனா வந்தேன். நீங்க இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன், அதே எபிரேயர் நிருபத்தில். ஸ்தோத்திரம், glory to Jesus. வாசிங்க, 4ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். நிறுத்திங்க, அந்த இடத்துல நிறுத்திங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் அல்ல, நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர். அப்போ எல்லா நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவர். ஐயா, நீ குறைவில் இருக்கும்போது அவர் பரிதபிக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ பாவ சுமையால தவிக்கும் போது அவர் பரிதபிக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாதவர் அல்லவர், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவர். எல்லா விதத்திலும் நம்மை போலவே அதற்காக சோதிக்கப்பட்டார். ஏன் அடிக்கப்பட்டாரு? அந்த அடியின் அருமை அவருக்கு தெரியும். ஏன் நொறுக்கப்பட்டாரு? உன்னுடைய நொறுக்கப்படுதலின் வழி அவருக்கு தெரியும். ஏன் வேதனைப்பட்டாரு? உன்னுடைய வேதனை எல்லாம் அவருக்கு தெரியும். நீ சொல்ல முடியாது, எனக்கு இந்த எங்க அம்மா முந்தி சொல்லுவாங்க, இந்த தெய்வத்துக்கு கண்ணே இல்லையா காதே இல்லையா அப்படிம்பாங்க. ஜெபம் பண்ணும்போதே சொல்லுவாங்க, திடீர்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும், சொல்லுவாங்க இந்த தெய்வத்துக்கு கண் இல்லையா காது இல்லையா அப்படிம்பாங்க. அதுக்காக தான் இயேசு வந்தாருங்க. அவருக்கு கண் உண்டு, காது உண்டு, அவருக்கு பசி எடுத்துச்சு, அவர் நெருக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, வேதனைப்பட்டாரு. என் தேவனே என் தேவனே என்று சொல்லி வேதனை தாங்க முடியாம கதறினாரு. இந்த வேதனை யாரும் படல. இயேசு கிறிஸ்து பட்ட வேதனை யாருமே படல. எதற்காக? உனக்காக, எனக்காக. ஹல்லேலூயா. இதெல்லாம் தெரியும் அவருக்கு. அதுக்காக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாதவர் அல்ல அவர், நம்மை போல சோதிக்கப்பட்டவர். நமக்காய் அன்றும் பரிதபித்தார், இன்றைக்கு பரிதபிக்கிறார். எருசலேமுக்கு நிகழப்போகிற நிகழ்வை குறித்து அவர் பரிதபித்து கண்ணீர் விடுகிறார். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு சொன்னாராம், எருசலேமே எருசலேமே. அப்ப இதெல்லாம் அவருடைய மாம்ச சுபாவம் வெளிப்பட்ட இடங்கள். இதுதான் கண்ணீர் விட்டு கதறுகிறார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கும் வண்ணமாக உன்னை எத்தனை தரமோ கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. பரிதபிக்கிறார். என் அன்பானவர்களே, இயேசு பிரதான ஆசாரியரா எதுக்கு வந்தாருங்க? நம்மை போல நெருக்கப்பட்டார். இயேசு பிரதான ஆசாரியர் எதுக்கு வந்தாரு? உங்களை போல நொறுக்கப்பட்டார். இயேசு பிரதான ஆசாரியரா எதுக்கு வந்தாரு? உங்க பிள்ளைகளுக்கா நீங்க படுற வேதனை இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அவர் பட்டார். அதனாலதான் கண்ணீர் விட்டாரு. லாசரு மரித்து அவன் உயிரோடு எழுவதற்கு முன்பாக அவனுடைய சகோதரிகள் 2 பேர் அழுறாங்க. பைபிள் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டு அழுதார்.
அல்லேலூயா. இயேசு ஏன் கண்ணீர் விடணும் அப்படின்னா அவருக்குள்ள அந்த மனுஷீக உணர்வுகள் இருந்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக தான் வெளிப்பட்டார். எனவே உங்களுடைய பலவீனங்கள் தெரியும், உங்களுடைய குறைவுகள் தெரியும், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை குறித்து அவருக்கு தெரியும். ஏற்ற வேளையில் எந்த வேளையில் உனக்கு நன்மை வரணும், எந்த நேரத்தில் எந்த நாளில் உனக்கு ஆசீர்வாதங்கள் வரணும் அவருக்கு தெரியுங்க. அவர் உன்னை கைவிடவே மாட்டாரு, உன்னோடு கூடவே வருவாரு. அல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவர், அது மாத்திரமல்ல உண்மை உள்ளவர். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, 2:17 எபிரேயர். உண்மையுள்ளவர் முதல்ல பார்த்தோம், இரக்கம்னு பார்த்தோம். அவர் இரக்கமுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நீங்க அந்த இரக்கத்துக்கு இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிங்களா, எபேசியர் 2:4 வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், போதும், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்தாராங்க. அல்லேலூயா. இது வெறும் பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்கு மாத்திரமல்ல, இந்த பூமியிலே நீங்க நல்லா வாழ்வதற்கு. ஆமென் சொல்லுங்களேன். சுகமாய் வாழ்வதற்கு, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, நன்மைகளை பெற்று வாழ்வதற்கு, ஐஸ்வர்யமாக வாழ்வதற்கு, ஏராளமான நன்மைகளோடு கூட வாழ்வதற்கு தேவனோ இரக்கமுள்ளவர். அது மாத்திரமல்ல உண்மை உள்ளவர். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், 7ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிங்க. எபிரேயர்ல 7, 21, 22. ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். பிணையாளினா தெரியுமா உங்களுக்கு? பிணை அப்படின்னா தெரியுமா? பிணைனா தெரியுமா? ஜாமீன். பிணைனா என்ன தெரியுமா? ஜாமீன். பிணையில விடுவிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஜாமீன்ல வெளிவந்துட்டார் பிறகு போடுவாங்க. பிணையில விடுவிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக பிணையாளியானார். நம்மை பூரா விடுவிச்சிட்டு அவர் மாட்டிக்கொண்டார். அல்லேலூயா. ஏன் பிரதான ஆசாரியர்? எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்? அவர் நமக்காக, நம்மோடு கூட தேவன் செய்த உடன்படிக்கைக்கு அவர் தான் பிணையாளி. நம்மை விடுவிக்கிறதற்கு அவர் எல்லா துன்பங்களையும் அனுபவித்தார். எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளே, இதை உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க பொருத்தி பார்க்கணும். இந்த வசனங்களை எல்லாம் இயேசு உங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். பிதா உங்களை நொறுக்குவதற்கு பதிலாக அவர் நொறுக்குவதற்கு விட்டு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்த. இதுதான் பிணையாளி. நம்ம எல்லாருக்காகவும் இயேசு என்ன செய்யப்பட்டார்? ஒப்பு கொடுக்கப்பட்டார், பிணையாக்கப்பட்டார். ஜாமீன் தெரியுங்களா உங்களுக்கு? ஜாமீன் தெரியுங்களா? என்ன ஜாமீன்? என்ன ஒருத்தர் ஜாமீன் எடுக்கணும் என்ன செய்யணும் தெரியுமா? கோர்ட்டு சொல்லும், இத்தனை பேர் சொத்து ஜாமீன் வேணும், இல்லை இவ்வளவு பணம் கட்டி ஜாமீன். தெரியுமா உங்களுக்கு? கோர்ட்டில் ஜாமீன் எடுக்கிற அந்த முறை தெரியுமா உங்களுக்கு? அந்த என்ன சொல்ல, அந்த முறை, ஜாமீன் எடுக்கிற முறை எப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு வழக்கில் ஆம்பிட்டுக்கிட்டான், உள்ள ஜெயிலில் இருக்கிறான் அப்படின்னா, கோர்ட் சொல்லும் இவனுக்கு இவ்வளவு மதிப்புள்ள சொத்து ஜாமீன் கொடுத்தா இவனை விடுவிக்கலாம், அல்லது இவ்வளவு சொத்து மதிப்புள்ள இந்த மனுஷன் ஒருத்தரோ 2 பேரோ இவனுக்கு என்ன செய்யணும், ஜாமீன் கையெழுத்து போட்டால் இவனை என்ன செய்யலாம், விட்டுறலாம். அவங்க கையெழுத்து போடணும், அல்லது சொத்து ஜாமீனை காமிக்கணும். இவனுக்கு அந்த சொத்து நாங்கள் கொடுக்குறோம் என்று சொல்லி காமிக்கணும். காமிச்சா தான் என்ன செய்ய பண்ண முடியும், வெளியே வர முடியும். இயேசு கிறிஸ்து அந்த சொத்தை காமிச்சாங்க பார்த்தீங்களா? அதை மாதிரி இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். விசேஷித்த உடன்படிக்கைக்கு அவர் பிணையாளியானார். நமக்காக நம்மை விட்டு அவங்கள விட்டுருங்க. எபிரேயர்ல பார்க்கிறோம்ல, இன்னொரு இடத்துல எபிரேயர் ஸ்தோத்திரம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். இதுதாங்க, இந்த வசனம் தான் முக்கியம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த, நிறுத்திங்க அந்த இடத்துல, அவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஒரு சந்தோஷத்துக்காக, அல்லேலூயா, அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஒரு சந்தோஷத்துக்காக, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை என்ன அப்படின்னா அவமானப்பட்டார். சிலுவையில் துப்புனாங்க. அற்ப மனுஷன் அவன் என்ன செய்தான்? அவர் மேல துப்புனான், காரி துப்புனான். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார், சிலுவையை பொறுத்து கொண்டார். சிலுவை மரணம் என்பது கொடுமையான மரணம், கொடுமையான மரணம். ஒரு இருதயத்தில் ஒரு குத்து குத்தி சாகடிச்சா அது நல்ல மரணம். சிலுவை மரணம், சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் என்ன செய்யும்? சொட்டு சொட்டா விழும் கீழே. ரத்தம் ஒவ்வொரு சொட்டும் போக 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 ஜீவன் என்ன செய்யிட்டு இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா ஜீவன் போகும். அதான் சிலுவை மரணம். பயங்கர மரணம், கொடூர மரணம். சிலுவை என்ன செய்தாரா? எதுக்காக தெரியுமா? அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் சந்தோஷமா இருப்பது, சமாதானமா இருப்பது, அது ஒன்றுதான் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட. பிதாவாகிய தேவன் நம்மளை காமிச்சாரு, பாரு உன்னுடைய மரண நிமித்தமா இத்தனை ஜனங்கள் சந்தோஷமா இருக்க போறாங்க. என் அன்பானவர்களே, நீங்க துக்கமா இருப்பது, வேதனையா இருப்பது தேவனுக்கு பிரியமானது அல்ல. இயேசு இந்த பூமிக்கு பிரதான ஆசாரியனா வெளிப்பட்டது எதற்காகன்னா அவருடைய மரண நிமித்தமாக. நாம எல்லாம் எப்படி இருக்க போறோம்? அதை காமிக்கிறார் பிதா. அவர் காமிக்கிறார். அவருக்கு முன் ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டதா? இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டது. என்ன சந்தோஷம்? அவரை ஏற்றுக்கொள்ளுகிற மனுஷங்கள்லாம் சமாதானமா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தை பிதா காமிச்சார். பாரு, உன்னுடைய ஒரு மரண நிமித்தமா இத்தனை கோடா கோடி பேர் சந்தோஷமா இருக்க போறாங்க. நீ என்ன செய்ய போற? ஆண்டவர் இயேசு சொன்னாரு, இதோ வருகிறேன், எனக்கென்று ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். இயேசு வந்தாராம், சந்தோஷமா வந்தாராம் நமக்காக. என் அன்பானவர்களே, விசேஷ உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். நமக்காக ஜாமீன் கொடுக்கிறது போல இயேசுவை ஒப்பு கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகா பிரதான ஆசாரியர், வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன இந்த மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இந்த பூமியிலையும் நமக்கு பயம் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை. இப்படி எதுவும் வந்தாலும் நிரந்தரமும் இல்லை. அல்லேலூயா. நமக்கு நிரந்தரம் என்ன தெரியுமா? நிரந்தரமான சமாதானம், சந்தோஷம். அல்லேலூயா. என தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை, தூரமா இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாக்கிட்டாராம். சொல்லுங்க, தூரமா இருந்த என்ன? சத்தமா சொல்லுங்களேன், தூரமா இருந்த என்ன இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி என்னை சமீபமாக்கி விட்டார். கைத்தட்டி ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. எதிர்காலத்தை குறித்து கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது? நீங்க பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இயேசு பிரதான ஆசாரியராய் இந்த பூமியில் உனக்காக ரத்தம் சிந்தினார். இயேசு பிரதான ஆசாரியராய் அங்க திரைக்குள்ளாக பரலோகத்தில் பிரவேசித்து உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னுடைய நன்மைகளுக்காக. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிப்போம். பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் முதல்ல இருந்து வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். எழுதுகிறேன். போதும். நம்ம தடை பண்ணுகிறது பாவங்க. நான் 2 விதமா பாவத்தை சொன்னேன். எல்லாம் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஒன்று நம்முடைய பாவம் தடை செய்கிறது, இன்னொன்று பாவி என்கிற சிந்தனை தடை செய்கிறது. நமக்கு வருகிற நன்மைகளை நம்முடைய பாவம் தடை செய்கிறது. நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டோம். நான் பாவம் என்று சொன்னால் பாவத்தில் 2 பாவம் இருக்கு. என்னன்னா, ஒன்று ஆதாம் செய்த தவறு மூலமாக வந்த பாவம்,
இன்னொன்று நாம் செய்கிற பாவம். இதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு விட்டோம். இப்போ இயேசுவின் ரத்தத்தை நம்பி, இயேசுவின் ரத்தம் என்னை கழுவுகிறது, இயேசுவின் ரத்தம் என்னை ஒருமுறை என்ன செய்தது, சுத்திகரித்தது, என்னை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு அவருக்கு பின் சென்று கொண்டே இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் தடைப்படாது. ஏன்னா வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் அவர் திரைக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். அவர் இன்னைக்கும் தம்முடைய ரத்தத்தை தம்முடைய கரத்தில் வைத்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். வாச்சோம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாச்சோம். 1 யோவான்ல 2:2 வாச்சோம். அவர் என்ன செய்கிறாரா பாருங்க, அதுல 2 விதமா சொல்றாரு பாருங்க. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எழுதுகிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்து சொல்றாரு ஒருவன் பாவம் செய்வானானால். ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீங்க பாவம் செய்யக்கூடாது பிள்ளைகளே. சப்போஸ் நீ தவறி பாவம் செஞ்சிட்டேன்னா நீ அதிலே விழுந்து கிடக்காதே. நீ பாவின்னு உன்னை தீர்க்காத, நீயே தீர்க்காத. உனக்காக பிதாவிடத்தில் என்ன செய்கிறார் அவர்? உன் பாவத்துக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே நீ பெரிய நஷ்டம் அடைய போவதில்லை. இயேசு கிறிஸ்து என்ன ஒரு பிரதான ஆசாரியர். இன்னொரு வசனம் கூட, ஒரே ஒரு வசனம் நான் வாசி உங்களுக்காக சொல்லிட்டு நான் போயிடுறேன். பிரைஸ் தி லார்ட். அதே எபிரேயர் நிருபத்தில் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். glory to Jesus. வாசிங்க 10ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனம். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர். நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து பைபிள் சொல்லுகிறது தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரி. அவர்தான் அதிகாரி. அவருக்கு தான் எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் கவலைப்பட வேண்டியது எந்த நன்மை குறித்து, எந்த ஆசீர்வாதம் குறித்தும், எந்த விடுதலை குறித்து நாம் கவலை இல்லை. தேவன் ஏற்ற வேளையில விடுவிப்பார். தேவன் ஏற்ற வேளையில ஆசீர்வதிப்பார். தேவன் ஏற்ற வேளையில உங்களை செழிப்பாக்குவார். தேவன் ஏற்ற வேளையில உங்களுக்குரிய நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில நேரிட பண்ணுவார். அவர் உண்மையுள்ளவர், இரக்கமுள்ளவர். நாம் அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.